சத்திரிய வைசிய சூஸ்திரால் என்று சொல்ல முடியான 4 வர்ணத்தார்களும் அமர்ந்திருக்க முடியான லட்சுமி கடாட்சம் புரிஞ்ச சபைக்கு முன்பாக நான் தற்பார் வந்தனே. நான் யாரு? என்னுடைய விளக்கம் என்ன தெரியுமா? திருவுளத்தின் செயல் இதுவோ திருவுளத்தின் செயல் இதுவோ நாங்கள் தீங்குகள் பெரியோருக்கு நான் முறையெல்லாம் செய்வோம். ஐயோ எப்போதா பிரிந்திட எழுதினாரோ அந்த பிற்பனின் செயலிடுவோ வருத்தமும் தரமாற்ற பகையிலத்தை நான் செய்வேன். ஐயோ தெய்வம் மேலையும் பாதாருதே போட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன். திருவளர் அயோத்தியாபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான மணந்து தனிவார விரதத்தை கடைபிடித்து நற்கதி அடையலாம் என்று பெரிய நாட்டார 20 மாத காலமாக எந்த குறையும் இல்லாமல் பரிணித்து விட்டு ஒரு நாள் கிணத்திலே அன்னை மருந்துவதற்கால் இல்லாமல் இறை அழைத்து வந்து பள்ளையத்தை எடுத்து வைத்த போது பள்ளையத்திலே எனக்கு ஏற்ற பதார்த்தம் கிடையாது. அறையாப்பா அது வேண்டும் ஆமட்ட வேண்டும் என்று கேட்க என் கையில் இருக்கும்படியான பொருளை கேளுங்க ஐயா.
நாங்கள் செய்யும்படியான விரதத்துக்கு பஞ்சமா பாதகம் அப்படி என்று கபடம் இல்லாத என் நீதிமான் சொல்ல உன் மகளியாகிய சத்திய ஜானகிய தாரவாத்து கொடுத்தாள் இன்றைய படலி தவிர்ப்பேன் என்று சொல்லி அம்மா ஜானகி உனக்கு தெரியாத புத்தி நான் வேறு சொல்ல போறது கிடையாது. அந்தனர் பின்னால் அனுப்புவதாக உறுதி கொடுத்து விட்டேன். அந்தனர் பின்னால் போய் வா என்று என்னை கைப்பிடித்து கொடுத்தார். மகனாகிய சாந்த சிலனை அழைத்து நான் போகும்போது அந்த பாவியாகிய அந்த அடியே சத்திய ஜானகி நான் பசுமைதான் விலை கொடுத்து வாங்கினேனே தவிர நான் கன்றை விலை கொடுத்து வாங்கவில்லை. உன் பிள்ளை விட்டு விட்டு வர வேண்டும் என்று என் பிள்ளைய கதற கதற அடித்தானே என்று சட்டாள எனக்கு பெற்றவ அறியுது. அம்மா நான் பின்னாடியே வரமா ஒரு கோடி தந்தை மாறி இருந்தாலும் ஒரு தாய் கீழாகாது என்று சொல்வார்களே அம்மா. அம்மா விட்டுட்டு போகாத அம்மா. கதற கதற ஒன்ன விட்டுட்டு வந்துடா நான் பெற்று என் கண்ணால ஒன்னுமார் மீது உனை வளர்த்து என் மடி மீது நடைபாளையே பிள்ளைக்காக எதுவும் கொடுக்க வேணாம். எனக்கு கொடுக்கிற சாதத்தை என் பிள்ளைக்கு கொடுக்கிறேன் ஐயா. ஐயா என் பிள்ளை என் புருஷனை விட்டுதான் பிரிஞ்சேன்னா என் பிள்ளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது ஐயா. அந்த பாவியா என்னைக்கு மாலையிட்டு என் நீதிமான் இடத்திலே பதனமாக நம் மகனை பார்த்து கொள்ளுங்கள் சுவாமி. சுவாமி திருவிளக்கு எரிஞ்சது தெய்வத்துக்கு தெரியும், நெய் பார்த்தது நெஞ்சுக்கு தெரியும். கடவுளை நம்பினால் ஒரு காலமும் கைவிட மாட்டார். எங்கிருந்தாலும் நாராயணன் தியானம் செய்யுங்கன்னு என் புருஷன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தனே. ஆமா என் புள்ள அழாதம்மா நான் இருக்கமா என் புள்ள சொல்ல போறானா என்னை மாலையிட்டு என் நீதிமன்ற அழாத ஜானகி நான் இருக்கிறேன்னு என்ன சொல்ல போறாங்களா? இல்லைங்களா எல்லாரும் கோலம் போட்டு என்னை எழுதனவே கண்ணுடையோ அந்த சீமையில அவனே உங்களுக்காக சண்டாளால வர கேட்டேன். யாரு சொல்ற ஐவாதரா கேட்ட யமன பெருமாள இந்த இடைஞ்ச பொன்னாளுக்கா நான் புந்த கோட்டையில எனக்கு இட்டு வரேன். 5 வருஷமா எனக்கு கொஞ்சம் நாங்க செல்லி பிறந்தெடுத்து சீராளா பொறுமன்ன நான் பிறந்த கோட்டை எனக்கு சேன ரொம்ப இந்த சீமையில மிச்சம்
இன்னைக்கு என் சேலைக்கெல்லாம் கை கொடுக்க நான் பெற்ற சீராளே இல்லைன்னு கொஞ்சம் பெத்த மாதெல்லாம் சொல்லி இந்த சீமை கலக்கிறண்டா. எனக்கு காந்த தெரியும் என் கருத்துள்ளே கல்கத்தா வட்டி வரும். அந்த கல்கத்தா வண்டியிலே என் கண்ணாடா ஒரு மண்ண நான் கண்ட வெகு செலுத்து எனக்கு கண்டா கிடைக்கலையே என் கண்ணுக்கா சண்டாடா ஒன்னாட்ட எனக்கு தோணலையே. எனக்கு பச்சை ரைட்டேரியும் என் பாசம் உள்ள ஒரு மண்ணா நம் புந்து பார்க்க எனக்கு பப்பாய் வண்டி வரும். பாவி வந்து பார்த்தேன் வெகு சரத்தை எனக்கு பார்க்க கிடைக்கலையா. என் பாங்கிக்கு வர இந்த சீமை எனக்கு தீரலையா. எனக்கு மாவரசி படம் போட்டா அடி என்ன பெத்தோ பாவியாடா நீ பெத்து பொண்ணாடுக்கு மண்ணு படணும்னு எங்க அம்மா எனக்கு மாம்பாட கொண்டு வந்து இந்த வீடு இங்க பொண்ணாடுக்க எனக்கு மனையில என்ன அம்மா நீ கோலம் விட்ட இன்னும் ஒரு சிகரெட்டுக்கு அவளே ஊர்ல அவங்களுக்கு நான் மாலை எடுத்து போட்டனால எனக்கு மாலை துயரமாடி பெத்த பொண்ணாளுக்கு எனக்கு மாலை துயரம் மிச்சமாடி. இன்னைக்கு நான் பூத்த மரத்துங்களே என் போர் மன்னராயரையா ஒன்று பெத்த மாத நான் பூ பறிக்க போனேடா என்ன பூக்க வரடின்னா அந்த பொல்லாத பாவியெல்லாம் இந்த சீமையில என்ன பூ பறிக்க வேணாம்னா இன்னைக்கு எனக்கு பாறை மலையோரம் என் பாசம் உள்ள பொறுமைன்னா எனக்கு பச்சை ரைட்டு எரியும் பம்பு வச்சா தண்ணி அரைக்கும் அந்த பம்பு அரைக்கும் தண்ணியிலே எனக்கு பணமா விலைக்கு வரும். நம்ம சீமை 2 பத்தரைகள் மேல வரும். நீங்க பணத்தை எடுத்து வச்சு அந்த பத்திரத்தை ரத்து பண்ணி சந்தாளா நம்ம பாதமா போயிச்சிருந்தா இந்த சீமையில நம்ம பாதத்தை சுத்துவாங்க, நம்மள பாறைப்படி சொல்லுவாங்க.